ஆபகுக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவரின் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள சென்ற வாரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசின செய்தியில் தேவன் சொன்ன காரியங்கள், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் 5 விதமான காரியங்களை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக பார்த்தோம். உயரமான ஸ்தலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடக்க பண்ணுவதற்கு முன் உண்டாகும் 5 விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து பார்த்தோம். ஆபகுக் 3:19 நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற தேவன் நம்மில் எதிர்பார்க்கும் 3 காரியங்கள் என்ன என்றும் சென்ற வாரத்திலே தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த வாரம் உயரமான ஸ்தலங்களில் தேவன் நம்மை நடக்க பண்ணுவதை குறித்து விசேஷமாக பார்க்க போகின்றோம். When God makes us walk in our high places, what happens? கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு தரும் 4 உயர்ந்த ஸ்தலங்களின் அனுபவங்கள். உற்சாகமாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். 1000 பேர் 10000 பேர் இந்த கூட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட தனித்து பேச விரும்புகிற தேவன் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது, என் குடும்பத்திற்குரியது, என் சந்ததிகளுக்குரியது. ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் ஆண்டவரே, என்னுடைய கடைசி சந்ததி இந்த பூமியில் நிற்கும் வரைக்கும் இந்த வார்த்தை அவர்களுக்கு கர்த்தாவே பலிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று திட நம்பிக்கையோடு உற்சாக மனதோடு எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். 4 experiences of high places that God gives his children. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு தரும் 4 உயரமான ஸ்தலங்களின் அனுபவங்கள். அதிலே முதலிலே வரும் அனுபவம் high places of protection. பாதுகாப்பை தரும் உயரமான ஸ்தலங்கள். சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. சங்கீதம் 59:9 இப்படி சொல்லுகிறது, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, எஸ்பிஜி அல்ல, பிளாக் கேட்ஸ் அல்ல, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. இந்த உயர்ந்த அடைக்கலம் என்றால் என்ன? What is this high place of godly protection that God gives his children? உயர்ந்த அடைக்கலம் என்பது யாரும் நம்மை தொட முடியாத உயரம். அல்லேலூயா. அது தேவனுடைய செட்டையின் மறைவாக இருக்கலாம், அல்லது மோசேக்கு காண்பித்ததை போல கன்மலை வெடிப்பாக இருக்கலாம், அல்லது கர்த்தரின் பாதபடியாக கூட இருக்கலாம். சில நேரங்களிலே ஆகாபின் சேனைகள் எலியாவை தேடி வர முடியாத கேரித் ஆற்றங்கரையாக கூட இருக்கலாம், வனாந்திரமாக இருக்கலாம், அல்லது எதிரியின் தேசமாகவே கூட இருக்கலாம். அல்லேலூயா. எதிரியின் தேசமாக கூட இருக்கட்டுமே, அதையே கூட ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாற்றுவார். அல்லேலூயா. There's nothing our God cannot do. சவுலிடம் இருந்து தப்பிக்க தாவீது பல வழிகளை யோசித்து பார்த்தான். கெபிகளிலே இருந்தான், வனாந்தரத்திலே இருந்தான், எங்கெல்லாமோ ஒளித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு காலம் வந்த பொழுது யார் அவனுக்கு விரோதமாக இதுவரைக்கும் இருந்தார்களோ, பெலிஸ்தர்கள், அவர்கள் தேசத்திலேயே அவனை கொண்டு வந்து சில காலம் தங்கும்படி செய்தார். பெலிஸ்தனுடைய ராஜாவை அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி செய்தார். காரியம் எப்படி இப்படி மாறி போனது? கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு there are no permanent enemies என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதிகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம். குழந்தை இயேசுவாக இருக்கும் காலத்தில் ஏரோது ராஜாவினுடைய பட்டயத்துக்கு குழந்தை இயேசு பலியாகி இருக்கக்கூடும். ஆனால் குழந்தை இயேசுவை ஏரோதிலிருந்து காப்பாற்ற தேவன் வைத்த திட்டம் எகிப்து தேசம். அல்லேலூயா. எகிப்து தேசத்திற்கு எழுந்து போகும்படி யோசேப்பை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். எங்கே போ, அடிமைத்தன வீடு, அங்கேதான் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி எகிப்தையே ஆண்டவர் மாற்றி அடைக்கலமாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உயர்ந்த அடைக்கலத்தை சில நேரம் தேவனே தருவார். சில நேரங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நமக்கு தரச் செய்வார். மனிதர்களை கொண்டு தரச் செய்யும் அனுபவம் கூட உயர்ந்த அடைக்கலமாகவே இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யேசபேலினால் விரட்டப்பட்ட எலியாவுக்கு தேவன் கேரித் ஆற்றங்கரையிலும் வனாந்தரத்திலும் அடைக்கலம் கொடுத்தார். அதே காலத்தில் யேசபேல் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் பொழுது 100 தீர்க்கதரிசிகளுக்கு கெபிகளிலே ஆண்டவர் அடைக்கலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. 1 Kings 18:4 இப்படி சொல்லுகிறது. யேசபேல் கர்த்தரின் தீர்க்க தரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா என்னும் அரமனை விசாரிப்புக்காரன் 100 தீர்க்க தரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் நினைத்து பார்த்தேன், நான் யோசித்து பார்த்தேன், ஏன் எலியாவுக்கு இப்படி ஒரு அனுபவம் கொடுக்கவில்லை? இந்த 101வது தீர்க்கதரிசியாக எலியாவை பார்த்திருக்கலாமே. எலியாவையும் ஒரு கெபியில 50 தீர்க்கதரிசிகள், இன்னொரு கெபியில் 51 தீர்க்கதரிசி என்று வைத்திருக்கலாமே என்று நான் யோசித்து பார்த்தேன். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், யேசபேலுடைய தேசத்தில், அகாபனுடைய தேசத்தில் 100 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். But they were silent in this season. தீர்க்க தரிசனம் உரைக்காத தீர்க்கதரிசிகளாக இந்த காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் வந்தது, அது எலியா. அல்லேலூயா. இந்த 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆகாபுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, தொல்லையும் இல்லை. ஆனாலும் யேசபேல் அவர்களை கொன்று போட வேண்டும், சங்கரிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அவர்களுக்காக 2 கெபிகள் ஆயத்தப்படுத்தப்பட்டன. 2 கெபிகளிலே 50 தீர்க்கதரிசிகளாக வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கும்படி அவர்களை பராமரிக்க கர்த்தர் எழுப்பினது ஒபதியா, யூதன். அல்லேலூயா. ஆகாபனுடைய அரமனை விசாரிப்புக்காரனாக இருக்கும் ஒரு மனிதனையே அங்கே எழுப்புகிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்ய முடியாது என்ற கேள்வியை நாம் எப்பவுமே கேட்க வேண்டும். வாட் வில் நாட் மை காட் டூ ஃபார் மீ? எனக்காக என் தேவன் என்ன செய்ய முடியாது? எல்லாவற்றையும் செய்ய முடியும். Hallelujah. The second high place experience is this: high places of edification. Hallelujah. விசுவாச வர்த்தனை உண்டாகும் உயரமான ஸ்தலங்கள், விசுவாச வர்த்தனை உண்டாகும் உயரமான ஸ்தலங்களின் அனுபவங்கள் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஏராளமாக தரும்படி கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம், Acts 2:1. பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல வந்திருந்தார்கள். இங்கே சொல்லப்படும் இடம் எதுவென்று அதற்கு முந்தின அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த ஓர் இடம் என்று சொல்லப்படும் இடம் எந்த இடம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 1:12-13, Acts 1:12 and 13. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அடுத்த வசனம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு வீடு இருக்கிறது. அந்த மேல் வீட்டில் அவர்கள் ஏறி கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்தை குறித்து கர்த்தர் இப்படி சொல்கிறார், அங்கே ஏராளமானவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவர்கள் ஒருமனப்பட்டு கூடின ஓர் இடம் மேல் வீடு. அல்லேலூயா. அந்த மேல் வீடு அல்லது ஓர் இடம் யாருடைய வீடு? வேதம் அதற்கும் பதில் தருகிறது. அது யோவான் மார்க்கு என்னும் சீஷனுடைய தாயாகிய மரியாளுடைய வீடு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த வீட்டில்தான் இயேசுவும் சீஷர்களும் பஸ்கா ஆசரித்து ராப்போஜனம் புசித்தார்கள் என்பது உபரி தகவல். அல்லேலூயா. அந்த மேல் வீட்டறையை குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். In Mark 14:15 we see, கம்பளங்கள் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறை. அல்லேலூயா. எவ்வளவு டீடைல்ஸை அந்த ஒரு வசனத்திலே ஆண்டவர் பேக் செய்கிறார் பாருங்கள். கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறை. It was huge, it was large and it was carpeted for comfort. அல்லேலூயா. எத்தனை நேரம் வேண்டுமென்றாலும் நீங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கலாம். ஏன்? கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம். எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் வரலாம். அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம், 120 பேர்கள் அங்கே ஒருமித்து கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் அதிகமான பேர்கள் கூட வந்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டது அவ்வளவுதான். அந்த மேல் வீட்டு அறையில் இத்தனை பேர்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12 in Acts 12, ஏரோதினால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை கர்த்தருடைய தூதன் வெளியே கொண்டு வந்து விடுகிறான். அப்படி விட்ட பொழுது பேதுரு 1ஆம் காவல் 2ஆம் காவல் இவைகள் எல்லாம் கடந்து வந்து அவனுக்காக சிறைச்சாலை கதவுகளெல்லாம், இருப்பு கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது. சாலையிலே வீதிக்கு வருகிறான். வந்து பேதுரு சீஷர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு வீட்டிற்கு வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த வீடும் இந்த மேல் வீடும் ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். They had one house
and that house was a high place of edification. Hallelujah. That was a high place of edification for the apostles and the disciples. அவர்கள் கூடி ஜெபிக்கும் இடத்திலே ஏரோதனுடைய கட்டளை வேலை செய்யாது. Hallelujah. This high place, this house, this upper room was both a high place of protection and a high place of edification. Hallelujah சொல்றீங்களா? பாதுகாப்பு தரும் உயர்ந்த ஸ்தலமாகவும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் உயர்ந்த ஸ்தலமாகவும் ஒருமித்து இந்த மேல் வீடு இருந்தது என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. விசுவாசிகள் கூடி ஜெபிக்கும் இடம், அதுதான் பாதுகாப்பின் இடம், அதுதான் விசுவாச வர்த்தனை உண்டாகும் இடம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது பலத்த காற்று வீசும் இடம், வானத்திலிருந்து முழக்கம் உண்டாகும் இடம், அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும் இடம், பரிசுத்த ஆவியானவரால் கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும் இடம், வெவ்வேறு பாஷைகளினாலே பேசி தேவனுடைய மகிமையை சொல்லும் இடம், பக்தி விருத்தி உண்டாக்கும் இடம். அந்த இடத்திற்கு இன்று பெயர் சபை. Hallelujah. Hallelujah. So don't go out of the church expecting an upper room and don't go looking for an upper room that is outside of the church. ஆண்டவர் இன்று நமக்கு தந்திருக்கும் இந்த மேல் வீட்டு அறையின் அனுபவத்தில் பாதுகாப்பும் உண்டு, விசுவாச வர்த்தனையும் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுவீங்களா? கேட்கணும். கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரை, எனக்கு என்னுடைய உயர்தலங்களில் நீர் என்னை நடக்க பண்ணும் பொழுது அங்கே எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அங்கே எனக்கு விசுவாச வர்த்தனையும் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்திருக்கும் சபையிலே எனக்கு பாதுகாப்பும் இருக்க வேண்டும், எனக்கு கர்த்தாவை விசுவாச வர்த்தனையும் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் அனுபவங்களை அங்கே ஏராளமாக்கும். ஆண்டவரே, ஆமென். The third high place that God gives his children is this, and that is called the high place of revelation. Hallelujah. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் மூன்றாவது ஒரு உயர்ந்த ஸ்தலம் உண்டு. அந்த உயர்ந்த ஸ்தலத்திற்கு பெயர் வெளிப்பாடுகளின் உயர்ந்த ஸ்தலம். Hallelujah. Revelation chapter 4 verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிப்பேன் என்று விளம்பினது. ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலனை பார்த்து கர்த்தருடைய சத்தம் வருகின்றது, நீ இங்கே ஏறி வா. ஹல்லேலூயா. God is calling some of us this year to a high place of revelation. வெளிப்பாடுகளை தருவதற்கு நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்தால் போதாது, கர்த்தர் உங்களை அழைக்கிறார், இங்கே ஏறி வா. இங்கே ஏறி வா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கும் இடத்திற்கு வா. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு கர்த்தர் ஏன் என்னோடு கூட பேசவில்லை என்று கேட்பது வியர்த்தமான கேள்வி. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, when will God call me to come to his high place? கர்த்தர் இருக்கும் இடத்திற்கு, கர்த்தர் எனக்கு மகிமையை வெளிப்படுத்தும் இடத்திற்கு, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை தரும் இடத்திற்கு, கர்த்தர் எனக்கு விசுவாச வர்த்தனையை உண்டாக்கும் இடத்திற்கு எப்பொழுது என்னை அழைப்பார் என்ற கேள்வி இதை மட்டும்தான் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இங்கே ஏறி வா என்று கர்த்தர் நம்முடனே ஒவ்வொருவரோடும் பேச நாம ஜெபிக்க வேண்டும். Lord, speak to me this year, speak to me this month, speak to me this week, speak to me today so that I can come up to you. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? யோவான் இருந்த இடத்திலே வெளிப்பாடு வரவில்லை, அவன் இருந்த இடத்திலே அவனுக்கு தரிசனம் உண்டானது. நீங்கள் தரிசனம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானவனானான். அங்கே முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தரிசித்தான். He saw a mighty splendor, Jesus in all his mighty splendor and grandeur. கர்த்தரை அவருடைய எல்லா மகிமையிலும் யோவான் அப்போஸ்தலன் கண்டான். தரிசனம் பார்ப்பதற்கு நீங்கள் இருக்கும் இடத்திலே அதை ஆண்டவர் செய்விக்க முடியும், ஆனால் வெளிப்பாடுகளை தருவதற்கு இந்த நிலைமை போதாது, ஆவிக்குரிய நிலைமையில இன்னும் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? முதல்ல வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒண்ணுமே விளங்காது, புது விசுவாசிக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆனால் விட்டுவிடக்கூடாது, வாசிக்கணும். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை லகுவாக வாசித்து விடலாம். அதே போலவே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் வாசிக்கும் பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷம் என்று எல்லா புஸ்தகங்களிலும் உங்களுக்கு தெரிய வேண்டியவைகளை உங்களுக்கு ஆண்டவர் தெரிவிப்பார்.
ஆனால் இருக்கிற இடத்துல அது நின்று கொண்டு அதை செய்ய முடியாது. இங்கே ஏறி வா என்று கர்த்தருடைய சத்தம் கேட்கும் பொழுது ஆவிக்குரிய அடுத்த மண்டலத்திற்கு போக கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது ஏறி போக ஆயத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உயரமான ஸ்தலத்தில் பேலேயாமுக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் 2. பேலேயாம் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா பாகாலுடைய தீர்க்கதரிசியா என்பதில் இன்றும் கிறிஸ்தவ அறிஞர்கள் 2 பகுதிகளாகவே பிரிந்திருக்கிறார்கள். We do not know for sure if this man called Balaam was really a prophet of God or a prophet of Baal. நமக்கு தெரியல. ஏன்னா கிடைத்த தகவல்களை வைத்து கிடைத்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவன் அந்த பக்கமும் சாயிறான், இந்த பக்கமும் சாயிறான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடை தருகிறார். அவனுக்கு 2 மகிமையான வெளிப்பாடுகளை கொடுத்தார். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனால் அவனுடைய செயல்களை பார்த்தால் கூலிக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிற மனுஷனாக இருந்தான். இல்லையா? இன்னைக்கு கூட அப்படிப்பட்டவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு வாழ்க்கைகளை தொலைத்து விடாமல் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்போடு கூட கேட்கிறேன். எல்லா இடத்திலும் தீர்க்க தரிசனம் உண்டு என்று நீங்கள் நம்பி போய்விடக்கூடாது. இல்லையா? ஒருவேளை உங்களை அழைக்கிறவர்கள் பேலியாமின் ஆவியை உடையவர்களாக இருக்கக்கூடும். கூலியை வாங்கி கொண்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிடுவார்கள். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். பாலாக்கு என்னும் மோவாபின் ராஜா கூலிக்கு அமர்த்தின தீர்க்கதரிசி தான் பேலேயாம். இந்த பாலாக்கு மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பொறுமை கொண்டிருந்தான். அவர்களை கண்டு அவர்களுடைய வளர்ச்சியை உயர்வை கண்டு அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தான். இவர்களோட யுத்தங்கள் நடத்தி பார்த்தாயிற்று, ஒன்றும் நடக்கவில்லை. இவர்களுடைய எண்ணிக்கை குறைவதாக தெரியவில்லை. இவர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை தந்திரங்களை பிரயோஜனப்படுத்தி பார்த்தாயிற்று, அதுவும் பலிக்கவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பாலாக்கிற்கு ஒரு நாள் தோன்றினது, ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து இவர்களை சபித்து விடுவார். தீர்க்கதரிசி சபித்தால் இவர்கள் பட்டு போவார்கள், இவர்கள் மடிந்து போவார்கள் என்று நினைத்து கூலிக்கு பேலேயாம் என்னும் தீர்க்கதரிசியை அழைத்து அவனிடத்தில் சொல்லுகிறான், இவர்களை நீ சபிக்க வேண்டும். பேலேயாம் இஸ்ரவேலை சபிக்க வந்தவன். ஆனால் இவர்களை நன்றாக பார்க்க வேண்டும். யாரை சபிக்கிறோமோ அவர்களை முதலிலே பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் சாபம் அவனுக்கு வரும், பேலேயாமுக்கு வரும். அவர்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயரமான மலையின் மேலே ஏறுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. சபிக்க வந்தவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவனாக மாறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த மலையை அவன் ஏறுகிறான். அவனுக்கு அதுவரை கிடைத்திராத வெளிப்பாடு அப்பொழுது அவனுக்கு கிடைக்கிறது. இஸ்ரவேல் யார் என்கிற வெளிப்பாடு அது. அல்லேலூயா. அது வரைக்கும் மோவாபியர்களைப் போல, அம்மோனியர்களைப் போல, பெலிஸ்தர்களைப் போல, எபூசியர்களைப் போல, ஏவியர்களைப் போல ஒரு ஜனக்கூட்டம் தான் இந்த இஸ்ரவேல் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது அந்த மலையின் அனுபவத்திலே அவன் தெரிந்து கொண்டான், இவர்கள் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கும் நபரை பார்த்து சொல்லுங்க, நீங்க வித்தியாசமானவர். You are different in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சு அடையாளங்கள் உங்களுடைய சரீரங்களை சுமந்து கொண்டிருப்பதினாலே மற்றவர்களைப் போல அல்ல, நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஆமென், ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கூலிக்கு சபிக்க வந்த பேலேயாமுக்கு இஸ்ரவேலை குறித்து கிடைத்த தரிசனம் என்ன, அந்த வெளிப்பாடு என்ன என்பதை சொல்லுகிறேன். என்னாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனம். Numbers 23:9. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்துல ஜனங்கள் என்றும் ஜாதிகள் என்றும் பேலேயாமுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. இவர்கள் ஜாதிகள் அல்ல, இவர்கள் ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? These are not heathen groups. These are not just any people. These are not people that can be messed with. That these are not people into whose lives you can meddle என்று பேலேயாமுக்கு சொல்லப்படுகிறது. பேலேயாமே, கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிரு. யாரை சபிக்க வந்தாய் என்பதை நீ கண்டுகொள் என்று கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். முதல் வெளிப்பாட்டிலே அவன் கலங்கி போகிறான். ஐயோ, இவர்களையா நான் சபிக்க வந்தேன்? இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்று கூட புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? தம்முடைய ஜனங்களாக பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, என்னாகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் பேலேயாமுக்கு கிடைத்த வெளிப்பாடு இன்று நமக்கு கிடைக்க வேண்டும். மார்க்கெட் பிளேஸில் போகும்போது மார்க்கெட் டாக் நமக்கு வரக்கூடாது. சந்தை வெளியிலே போகும்பொழுது சந்தை பேச்சு நம்முடைய வாயிலே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஜாதிகள் இருக்கும் இடத்திற்கு போகும்பொழுது ஜாதிகளைப் போல நீங்கள் சிந்திக்க கூடாது, செயல்படக்கூடாது என்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விருப்பப்படுகிறார். நீங்கள் எங்கே போனாலும் 24/7
365 days a year you are a child of God. Remember that. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? இந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு அவன் இன்னொரு கொடுமுடியை ஏறுகிறான். ஹல்லேலூயா. இன்னொரு உயர்ந்த ஸ்தலத்தை ஏறுகிறான். அந்த இடத்துல கூலிக்கு சபிக்க வந்த பிலேயாமுக்கு இரண்டாவது வெளிப்பாடு வருகிறது. இந்த முறை தேவன் யார் என்ற வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த கொடுமுடியின் பெயர் பிஸ்கா. அதை முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் ஏறினான். மோசே என்பது அவனுடைய பெயர். அதற்கு பிறகு இன்னொரு மனிதன் ஏறுகிறான். அவனுடைய பெயர் பிலேயாம். பிலேயாம் பிஸ்காவின் கொடுமுடியின் மேல் ஏறின பொழுது அவனுக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது என்று வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. என்னாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவன் கண்டுகொண்ட தேவனை குறித்த வெளிப்பாடு இது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வெளிப்பாடும் புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளான உங்களுக்கும் எனக்கும் இன்றும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நெருங்கி வரும் தேவன் யார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இன்று புதிய ஏற்பாட்டு சபையின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் நினைக்கலாம் வாக்குத்தத்தம் வந்து வருடங்கள் பல ஆயிற்று என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருந்தால் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு சகாயம் செய்வார், உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை தருவார். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முதல் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் எனக்கு வெளிப்பாடுகளை தருவீராக என்று கேளுங்கள். 2 வெளிப்பாடுகள் நமக்கு வேண்டும். நம்மை குறித்த வெளிப்பாடு, நம் தேவனை குறித்த வெளிப்பாடு. இந்த ரெண்டுமே கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அவசியம் தேவை. Hallelujah. We need revelations about who we are and what we are going to do in this earth. And we also need revelation about who our God is. நாம் சேவிக்கும் தேவன், நாம் வணங்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடு ஒரு நாளிலே முடிந்து போகும் வெளிப்பாடு அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய பண்பை குறித்து உங்களோடு பேசுவார். தாம் யார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதற்கொண்டு எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தருவீராக. என்னுடைய விசுவாசம் வர்த்திக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு உம்முடைய சபையிலே, உம்முடைய சமூகத்திலே பாதுகாப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நான் வரும் பொழுது, உம்முடைய சபையிலே வரும் பொழுது வசனத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு கிடைப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வெளிப்பாடுகள் கிடைக்கும், உயரமான ஸ்தலங்கள் கிடைக்க இந்த வருஷத்திலே ஊக்கமாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் 4வது உயரமான ஸ்தலத்தின் அனுபவம் இது. அதற்கு பெயர் ஹை பிளேசஸ் ஆஃப் க்ளோரிஃபிகேஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹை பிளேசஸ் ஆஃப் க்ளோரிஃபிகேஷன். தேவ மகிமை வெளிப்படும் உயரமான ஸ்தலங்கள். வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? தேவ மகிமை வெளிப்படும் உயரமான ஸ்தலங்கள். Exodus chapter 33 verse 21 and 22. யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று கேட்டான். மனதில் இருந்த ஆசை தேவனுடைய மகிமையை காண வேண்டும். கர்த்தரிடத்தில் அதை வெளிப்படையாக சொல்லுகிறான். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய மகிமையை கண்டுவிட்டு நீ உயிரோடு இருக்க முடியாதுப்பா என்று சொன்ன பொழுதும் அவன் கேட்கிறான், காண வேண்டும் கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் சத்தத்தை மட்டுமே கேட்டிருக்கிறேன். நான் அழைக்கப்பட்ட நாளிலே அந்த புதரிலே, அந்த முட்புதரிலே அக்கினி வெளிப்பட்டதையும், அக்கினி ஜுவாலித்து எறிந்த பொழுதும் அந்த முட்புதரை பற்றியாமல் இருந்ததையும் அவிந்து போகாமல் இருந்ததையும் நான் கண்டேன். அதனால் உங்களுடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டேன். நீர் என்னோடு பேசின பொழுது இப்படி ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாகவே நான் புரிந்து கொண்டேன். But I have one more thing, Lord. I have one more desire. I want to see your glory. உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று மோசே கேட்கிறான். It was granted. கர்த்தருடைய வேண்டுதலை அப்படியே நிறைவேற்ற ஆயத்தமாகிறார். Hallelujah. But there was a clause. மகிமையை நீ கண்டு விட்டால் நீ உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தர் அவனுக்காக வேறொரு காரியத்தை செய்கிறார். He is making an alternative arrangement so that Moses will still see the glory and still be alive. மகிமையை கண்டும்
உயிரோடு இருக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் அவனுக்காக விசேஷமாக ஏற்படுத்துகிறார். அதுதான் இது. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. You will see the resplendence of my glory. You will see the grandeur of my glory. But it is no match to my glory. Hallelujah. Hallelujah. மகிமையின் வெளிச்சத்தை காண்பாய், மகிமையின் பிரகாசத்தை காண்பாய், அது போதும் என்று கர்த்தர் சொல்லி அவர் அண்டையில் இருந்த இடத்துல கன்மலையின் வெடிப்பில் அவனை வைத்து மகிமை கடந்து போகும் மட்டும் கரத்தினால் மூடினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று கேட்ட மோசையின் மூலமாக கர்த்தர் தம்முடைய தயையை எல்லாம் கடந்து போக பண்ணினார். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மகிமை வெளிப்படுவதற்கு முன்பு கர்த்தர் தம்முடைய தயையை எல்லாம் கடந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா. Before the glory could be revealed, he revealed his kindness, his loving kindness to Moses. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்வீங்களா? கடினமான ஒரு காரியம், நம்மை பட்சித்து விடும் காரியம், நம்மை உபத்திரவப்படுத்தும், நம்மை நடுங்க செய்யும் ஒரு காரியம் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் செய்யும் காரியம் அவருடைய தயையை கடந்து போக செய்வார். கொஞ்சம் அல்ல, தயையை எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. All his loving kindness went before the glory. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேக்கு இன்னும் ஒரு மகிமையின் உயர்ந்த ஸ்தலத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்தார். அல்லேலூயா சொல்வீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் மோசேக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த மகிமையின் உயர்ந்த ஸ்தலத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. பட் ஒரு கிளாரிஃபிகேஷன், இது மோசேக்காக மட்டும் ஆயத்தம் பண்ணப்பட்டதல்ல. அந்த இடத்துல மோசேயும் ஏலியாவும் இருந்தார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மகிமையின் மறுரூப மலை. அல்லேலூயா. இட்ஸ் கால்ட் தி மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன். அல்லேலூயா. அங்கே மறுரூபமானது மோசே அல்ல, எலியா அல்ல, பேதுரு அல்ல, யோவான் அல்ல, யாக்கோபு அல்ல. மறுரூபமானது என்னுடைய கர்த்தரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. That mount was hallelujah was ordained as a mount of transfiguration for Jesus Christ. அந்த இடத்துல நீ காண மறந்த அல்லது நீ காண முடியாத மகிமையை இப்பொழுது நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை தசாப்தங்கள் ஆனாலும், எத்தனையோ காலங்கள் ஆனாலும், யுகங்கள் ஆனாலும் நம்முடைய பிள்ளைக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவார். அல்லேலூயா. மோசே தயையை கண்டான், மகிமையின் பிரகாசத்தை கண்டான், மகிமையை காணவில்லை. கர்த்தர் அதை மறந்து போகவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் மகிமையை இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபத்தின் மூலமாக காண்பிக்கவே செய்தார். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் முகம், அவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமான பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்போ எத்தனை வாட்டேஜ் பவர் வந்திருக்கும் பாருங்க. Hallelujah. But the great thing about the transfiguration experience was nobody was consumed by this fire. நெருப்பு, அக்கினி என்ற வார்த்தையை அங்கே மத்தேயு எழுதவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது he gives us a clue. Matthew gives us a clue as to what this glory was like. இந்த மகிமை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நமக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக காண்பிக்கிறான். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆனாலும் அந்த அக்கினியில பேதுருவோ, யோவானோ, யாக்கோபோ எரிந்து போகாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார். மறுரூப மலையின் மகிமையின் இன்னொரு குணாதிசயம் இது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? The glory that you're going to see in God, about God, will not consume you, but it will edify your faith and build you up. ஆமென் சொல்லுவீங்களா? உங்களை கட்டி எழுப்பும் மகிமையாக அந்த மகிமை இருக்க கர்த்தரிடத்தில் அன்போடு கூட கேளுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். என்ன பேசினார்கள்? பேதுருவுக்கு தெரியாது, யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தெரியாது. அது வெளிப்படுத்தப்படவில்லை. என்ன பேசினார்கள் என்று தெரியாது. ஆனால் 3 பேரையும் கண்ட பேதுரு பிதற்ற ஆரம்பித்தான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, இங்கே உங்களுக்கு 3 கூடாரங்களை போடுவோம். அவன் வேறு 3 பேர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டான். மறுரூப மலையிலே கூடாரத்திற்கு வெளியிலே நானும் யோவானும் யாக்கோபும் இருந்து விடுகிறோம். உங்கள் 3 பேருக்கு 3 கூடாரங்களை போடுகிறோம் ஆண்டவரே. ஒன்று இயேசுவுக்கு, ஒன்று மோசேக்கு, ஒன்று எலியாவுக்கு என்று அவன் திட்டம் பண்ணின பொழுது கர்த்தர் சொல்கிறார், and that experience is over. அது முடிந்து விட்டது. அல்லேலூயா. இங்கே தங்கும்படி வரவில்லை, மகிமையை காணும்படி வந்திருக்கிறீர்கள்.
அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களை ஆபக்கூக் 3:19 படி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவேன் என்று வாக்கு தரும் பொழுது நீங்கள் கேட்கணும், நான் கேட்கணும், ஆண்டவரே, give me high places of protection, give me high places of edification, give me high places of revelation and give me high places of glorification, Lord. ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு தரும் உயர் ஸ்தலங்களை, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் உயர் ஸ்தலங்களை, எனக்கு வெளிப்பாடுகளை தரும் உயர் ஸ்தலங்களை, எனக்கு மகிமையை காண்பிக்கும் உயர் ஸ்தலங்களை தருவீராக. அங்கே நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை உங்களுடைய வாஞ்சியாக இருந்தால் கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் ஒரு ஜெபம் செய்யும்படி கேட்கிறேன். உங்களுடைய அந்த கரத்தில் நீங்கள் செய்யும் ஜெபம் போதுமானது. கர்த்தர் அதை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென்.